ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ரொம்ப பயனுள்ள ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த சர்க்குலர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சர்க்குலர் வெளியிட்ட தேதி 17/1/2025. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்கிங் ஆஃப் எரோனியஸ்லி லிங்க்டு மெம்பர் ஐடிஸ் ஃப்ரம் யுஏஎன். அதாவது உங்களுடைய பிஎஃப் யுஏஎன் அக்கௌண்ட்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு பிஎஃப் மெம்பர் ஐடி ஆட் ஆயிருந்தா அதை டீலிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முழுசா தெரிஞ்சுக்கோங்க. In order to empower the members to delink any erroneous member ID in their UAN which had been linked without their knowledge, it has been decided to provide a facility to the members to delink such wrongly linked MIDs from their UAN. A detailed user manual for such facility is enclosed herewith for guidance of the members about the process of delinking அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This facility may be widely published to all the employers and members in your respective jurisdictions for making use of the same judiciously அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த யுஏஎன் அக்கௌண்ட்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு பிஎஃப் மெம்பர் ஐடி உங்களுடைய யுஏஎன் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்களாவே வந்து டீலிங் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயும் டீலிங் பண்ணலாம், எம்ப்ளாயரும் டீலிங் பண்ணலாம். ஸோ இந்த கட்டத்தில் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன், 10 நாள் தான் வந்து ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால எனக்கு 2 பிஎஃப் மெம்பர் ஐடி ஒரே மாசத்துல எனக்கு கிரியேட் பண்ணி விட்டாங்க. 2 கம்பெனிலையும் இங்க ஒரு பிஎஃப் மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனில 2வது கம்பெனில ஒரு பிஎஃப் மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னால் டெலிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கம்பெனிலே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கை கிடைச்சிருக்கும். அவங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தெரியாம பிஎஃப் மெம்பர் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடியை டீலிங் பண்றது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே மாசத்துல 2 பிஎஃப் மெம்பர் ஐடி வந்துச்சுன்னா உங்களால எதுவுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பணம் வித்ட்ராவல் பண்ண முடியாது, பென்ஷன்ல பிரச்சனை வரும். ஏன்னா பிஎஃப் ரூல்ஸ் படி அட் அ டைம்ல ஒரு மாசத்துல ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மாசத்துலன்னா ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனில தான் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். 2 கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்து 2 கம்பெனிலையும் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருக்க கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து டீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீலிங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கீழே இந்த சர்க்குலர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டீலிங் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் எப்படி உங்களுக்கு டீலிங் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பிஎஃப் மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு யூஎன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்ல எந்தெந்த பிஎஃப் மெம்பர் ஐடியெலாம் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பாருங்க, ஆக்ஷன் அப்படிங்கிற காலம்ல டீலிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த 4வது கம்பெனி நான் எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணவே இல்லைங்க, ஆனால் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, பிஎஃப் மெம்பர் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அதை வந்து டீலிங்க் பண்ணணும், இந்த என்னோட யூஎன் நம்பர்லேருந்து இந்த பிஎஃப் மெம்பர் ஐடி டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டீலிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்குது பாருங்க, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டீலிங்க் திஸ் மெம்பர் ஐடி அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஜஸ்ட் நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அது கொடுத்தோன்னா இந்த பேஜுக்கு லோட் ஆகிட்டு அடுத்து வந்து என்ன காரணத்தினால நீங்கள் வந்து டீலிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்கும். இந்த செலக்ட் ஆப்ஷன் அப்படின்றது பாருங்க, ரீசன் ஃபார் டீலிங்கிங். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், I never worked in this establishment and my UN was added without my consent. நான் அந்த கம்பெனிலேயே வேலை செய்யல, எனக்கு தெரியாமையே என்னோட யூஎன் நம்பர்ல இந்த பிஎஃப் மெம்பர் ஐடி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டீலிங் பண்ணிக்கலாம். அல்லது 2வது ஒரு ஆப்ஷனு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபர் த எம்ப்ளாய்மெண்ட் பட் ஐ ஹேட் நாட் ஜாயின்ட். நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, பட் நான் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு யூஎன் நம்பர் கூட பிஎஃப் மெம்பர் ஐடி ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காரணம் பிறந்ததோ அந்த காரணம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஆதார் பேஸ்ட் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டீலிங்க் ஆயிரும். ஸோ டீலிங்க் வந்து உடனே ஆயிரும், இதுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் வெயிட் பண்ண தேவை கிடையாது.
வித்தின் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓடிபி போட்டோன்னே டீலிங்க் ஆயிரும். சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸ் ஹிஸ்டரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இன் கேஸ் எரர் சினாரியோ வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் சலான் கம் ரிட்டர்ன், அதாவது if an ECR has been filled against the member ID, you will receive an error message upon attempting to delink அப்படின்னு சொல்லி வரும். இப்போ டீலிங் பண்ணும்போது உங்களுக்கு ECR ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா உங்களால் டீலிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிஎஃப் மெம்பர் ஐடியில் அந்த பர்டிகுலர் கம்பெனி அமௌண்ட் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால டீலிங் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதா மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ECR அதாவது எலக்ட்ரானிக் சலான் கம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அந்த பிஎஃப் மெம்பர் ஐடியில் ஃபைல் ஆயிருக்க கூடாது. அப்படி ஆயிருந்தது அப்படின்னா உங்களால டீலிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க வந்து மெயில் அனுப்பிச்சு தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த டீலிங் இஷ்யூ இருக்கு, நம்மகிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த தகவல் நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதான ஒரு தகவல். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.